வணக்கம். மும்பை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்க திடீரென குவிந்த கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மும்பையில் கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு உற்று பார்க்கும் பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் நேற்று வெளியிட்டார். மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது. வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது. இதற்கிடையே தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைப்பயணமும் நிறைவு பெறுகிறது. மும்பையில் மணிபவன் முதல் ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் வரை இறுதி நடைப்பயணம் மேற்கொள்ளுள்ளனர். மாலை 5 மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் நிறைவிழா நடைபெற உள்ளது. இந்த நிறைவிழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். அதன்படி இன்று காலை விமானத்தின் மூலம் மும்பை புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று பிற்பகல் மும்பை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பி டி.ஆர். பாலு அவர்களும் மும்பை சென்றிருக்கிறார். அதன்படி மும்பை விமான நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்று வாழ்த்து கோஷம் எழுப்பினர். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஆடி கார் இந்திய கூட்டணி சார்பாக அனுப்பப்பட்டிருந்தது. இன்று மாலை 5 மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் ராகுல் காந்தியின் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். அதேபோல் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா, ஜார்க்கண்ட் முதல் மந்திரி சம்பாய் சோரன் ஆகியோரும் மும்பை சென்றுள்ளனர். மேலும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்திய கூட்டணி சார்பில் இன்னும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் பிரதமர் வேட்பாளர் லிஸ்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெயரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதற்கிடையே மும்பையில் இன்று நடைபெறும் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டம் கூடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தை பாஜகவும் உற்று கவனித்து வருகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் நடக்க 1 மாத காலமே இருப்பதால் தேர்தல் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் இன்றைய தினம் மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு மீண்டும் சென்னை திரும்புகிறார். மேலும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தியின் யாத்திரை மற்றும் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உற்சாகமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.